வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஈரான் போர் தொடங்கி ஒரு 2 வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்பும் போரை நிறுத்துகிற மாதிரி இல்லை, ஈரானும் போரை நிறுத்துகிற மாதிரி இல்லை. 2 பேருக்குமே ஞாயிறு பிடிச்ச புலிவால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி புலிவாலை பிடிச்சிட்டாங்க. ஒன்று புலிவாலை விட்டால் புலி கடிச்சிடும், இல்லை புலிவாலை பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. இதனால் இந்திய பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படுது, இந்தியாவுக்கு இந்த வார்னால் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலான்றதுக்காக தான் இந்த காணொலி. இப்போ நீங்கள் பல வதந்திகள் பார்த்துட்டீங்க. ஐயோ வார் வந்துடுச்சு, சமையல் கேஸ் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது, இப்படின்றதெல்லாம் இது நிறைய புரளி கலப்பி மக்களை ஒரு பேனிக்கிலே வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் நிறைய பேருடைய ஒரு செயலாக இருக்குது. மற்ற கண்ட்ரிலெலாம் பாருங்கள், இங்கே வார் நடந்தாலும் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, யாரும் பேனிக் ஆகலை. இங்கே தான் இப்போ நம்ம ஒரு வாரமாக பார்க்குறோம், டீசல் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, எல்பிஜி சிலிண்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பெட்ரோல் பங்க்கில் ஜனங்க நின்று பெட்ரோல் போடுறதும் இது பண்ணுறதும் அப்படியே லைனில் நின்று கேஸ் சிலிண்டர் வாங்குறதுமா இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மீடியா தான் காரணம். இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு கட்டத்துலேயும் இப்போ கோவிடுன்னு ஒன்று வந்தது, அதில் நம்ம எப்படி வாழணுன்றதை பழகிட்டோம். அதுலேயும் மீண்டெடுத்து வந்தவங்க தான் இப்போ இருக்கின்ற மக்கள். கோவிட் ரொம்ப நாள் முன்னாடி வரல, 2000 தான் வந்தது, ஜஸ்ட் 6 years பேக் தான். அதிலிருந்து நம்ம வாழ கற்றுக்கிட்டவங்க இனிமேல் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வந்ததுக்கப்புறம் இவ்வளையே நம்ம பேனிக் ஆகணுங்க. கேஸ் கிடைக்காதா, சரி கேஸ் கிடைக்காது, அதுக்கு என்ன மாற்று வழி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த மாதிரி பெட்ரோல் போடுறதுக்கு க்யூவும் ஏதோ நிற்குது. பக்கத்து ஸ்டேட் போங்க, கேரளாவில், அங்கே க்யூவே இல்லைங்க. கேரளாவுக்கு போனால் வாங்க போனேங்க, எவ்வளோ டேங்க்கு ஃபில் பண்ணுமா இது பண்ணுங்கன்னா காலியாக இருக்குங்க பெட்ரோல் டேங்க். ஈவன் கொச்சின்லாம் கூட உங்களுக்கு ட்ரிவாண்ட்ரம் கொச்சின்லலாம் பெட்ரோல் பங்க்கில் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் பெட்ரோல் போகலான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் நீங்கள் ஆந்திராவுக்கு போங்க, தெலுங்கானா போங்க, அங்கெல்லாம் எந்த விதமான பதற்றமும் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி பொருளை ஏதாவது கிளப்பி விட்டுருணும், அது மூலிமா சந்தோஷப்படணுன்ற சில மக்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அரசியல் பேசுறதுக்காக எப்போவுமே வர்றது கிடையாது. நம்ம எந்த அரசியல் கட்சிகளையும் சார்ந்து எந்த சொற்பொழியும் நம்ம சொல்கிறது கிடையாது. இப்போ ஈரான் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, இதிலேருந்து எப்படி வெளியில் வரலாம், இதை ஃப்யூச்சரில் எப்படி தடுக்கலாம் அப்படின்ற சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த காணொலி. இப்போ அந்த ஈரானில் போர் நடத்துறதுனால இந்தியாவில் உலக பொருளாதாரத்தில் என்ன நார்மலாக சொல்லுவாங்க, விலைவாசி ஏறும், பணவீக்கம் உண்டாகும், பங்கு சந்தை சரியும். ஆமாம், பங்கு சந்தை சரியும், வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும், போக்குவரத்து பாதிக்கப்படும், ஃப்ரைட் அண்ட் அதர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் பலர் வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இப்படின்றது ஜென்ரலாக இந்த ஓவரால் கான்செப்ட் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதிலிருந்து நம்ம மாறுபட்டு அந்த சண்டை அங்கே நடக்கிறதுனால, போர் நடக்கிறதுனால இந்தியாவில் எப்படி நம்மளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றத மாற்றி யோசி அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம இப்போ பேச வந்திருக்கோம். அங்கே போர் நடப்பதிலிருந்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும், இந்தியாவில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத சொல்லலாம் தான் இந்த ஒரு பதிவை நான் போடுறேன். போர் நடக்குதுங்க, கேஸ் சிலிண்டர் இல்லை, உண்மை. கமர்ஷியலை நிறுத்திட்டாங்க, கேஸ் சிலிண்டர் வேண்டாம், குறைவாக யூஸ் பண்ணுங்கன்றா. ஏன்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி ஃபேமிலிஸ்க்கு தான் கேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா தனது 85% எரிபொருளை க்ரூட் ஆயிலாக அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதிலையும் இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து 85% டொமஸ்டிக்காகவும் 15% தான் கமர்ஷியலுக்காகவும் கொடுக்குறாங்க. இது கேஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பெட்ரோல் அண்ட் டீசல் பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து க்ரூட் ஆயிலை வாங்கிட்டு வராங்க, இங்கே ரிஃபைன் பண்ணுறாங்க, ரிஃபைன் பண்ணி உள்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க. இப்போ டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு உண்மையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 21 நாளுக்கான டீசல் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே ஒரு 1 மந்த்துக்கான டீசல் அண்ட் பெட்ரோல் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏற்கனவே கப்பலில் இறங்குனது ரிஃபைனரிஸில் ரிஃபைண்ட் ஆகிட்டுருக்கோம்.
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சரி, இந்த எண்ணெயே வரலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த காலம் ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 30 வருஷம் முன்னாடி விறகு அடுப்புகள் இருக்கும். வீட்லேயும் விறகு அடுப்பு இருக்கும், கமர்ஷியல் ஹோட்டல்லையும் விறகு அடுப்பு இருக்கும். இப்போ இருக்கின்ற கேஸில் சமைக்கின்ற அந்த சமையலுக்கும் அந்த விறகு அடுப்பில் சமைச்ச அந்த சமையலுக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்கம்பேரபிள். அந்த டேஸ்ட்டு கேஸில் வரவே வராதுங்க. ஏன் நம்ம விறகு அடுப்புக்கு மாறக்கூடாது? விறகு அடுப்புக்கு இப்போ மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. கமர்ஷியலை பற்றி நான் சொல்கிறேன். வீட்டில் இப்போ இருக்க ஃப்ளாட்டில் அடுப்புலாம் வச்சு எரிக்க முடியாது, வீட்டில் கேஸ் இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. கமர்ஷியலாக இருக்கின்ற அந்த ஹோட்டலில் ஏன் விறகு அடுப்பு பயன்படுத்த ஆரம்பிக்கக்கூடாது? விறகு அடுப்பு பயன்படுத்த ஆரம்பித்தாங்கனாக்கா முதலில் அந்த டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். இந்த கேஸ் அடுப்பில் இருக்கின்ற டேஸ்ட் இல்லாமல் டேஸ்ட் நல்லா கூடும். அவர்களுக்கு பல கஸ்டமர்கள் அதிகமாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டேஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விறகு அடுப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது விறகு என்ன விறகு வந்து சவுக்கு கட்டை. சவுக்குங்கிறது வந்து பிளான்டேஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் 100 நாள் வேலைவாய்ப்புன்னு நீங்கள் சொல்லி அடிதடியில் இருக்கிறது 365 நாள் வேலைவாய்ப்பு கொடுங்க, சவுக்கை வந்து பயிரிடுங்க. சவுக்கு 6 மாதம் தாங்க, வளர்ந்து அது காஞ்சிதுன்னா விறகு. கமர்ஷியலுக்காகவே சவுக்கா வளங்க, அது எவ்வளோ ஒரு பெரிய தொழிலாக இருக்கும். எவ்வளோ இடம் வேக்கண்ட்டாக இருக்குது, தரிசு நிலமாக இருக்குது, இங்கெல்லாம் விவசாயம் பண்ணுங்க, சவுக்கை போடுங்க, விறகுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. அப்போ சவுக்கு மரம் நல்லா வளர்ந்துன்னா, அந்த சென்னையிலே எடுத்துட்டிங்கனாக்கா அந்த திருவான்மியூர் தானே அந்த ஈசிஆர் ஃபுல்லாக ஒரு 30 வருஷம் முன்னாடி வெறும் சவுக்கு தோப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி மணல் இருக்கின்ற இடத்திலேயே நல்லா வளரக்கூடிய ஒரு மரம் சவுக்கு மரம். அதை பிளான்டேஷன் பண்ணுங்கள். 100 நாள் வேலை வாய்ப்புக்கு பதிலாக ஏழைங்களுக்கு ஒரு 365 நாளும் வேலை கொடுங்க, அது வளரட்டும். அவங்க இது பண்ணுறது, கட் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறதுலாம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கமர்ஷியலில் போடும்போது விலையும் அதிகமாக கொடுத்து தான் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. கேஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது அது சீப்பு வேறு. ஸோ அந்த பிளான்டேஷன் பண்ணலாம். பிளான்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, தரிசு நிலம் எல்லாமே நீங்கள் விறகோ இல்லை அதர் கல்டிவேஷன் பண்ணும்போது பூமி பசுமையாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார் வந்து அங்கே எவ்வளோ அவன் பொல்யூட் பண்ணுறானோ அதை வந்து நம்ம இங்கே சவுக்கு மரங்களோ இல்லை விறகு செடிகள், விறகுக்கான செடிகள் வளர்த்து மரங்களில் வளர்த்து அது ஒரு 6 மாதத்தில் வளர்ந்துடும். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஒரு 6 மாதம் நம்ம பொறுத்துக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே அது வளர்ந்து அது நல்லா பயிராகி வெட்டி வணிகம் பண்ணும்போது பூமி நல்லாக செழிப்பாகும், மழை வரும். தெரிஞ்சுக்கோங்க, இந்த வார் நடக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இரண்டாவது உரம் வந்து வர முடியதில்லை. ஏன்னாக்கா அவங்க அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்க. ஈரான் கப்பல்களை விடுவதில்லை. ஹார்மோஸ் ஜலசந்தி மூடிவிட்டதன் காரணமாக நமக்கு உரம் வரலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? இயற்கை உரத்தை வளங்க, இந்திய நாட்டு பொருளாதாரத்தை வளம் பெற செய்யுங்க. அங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த இளைஞர்களை இங்கே இருக்கின்ற இயற்கை உரங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க சொல்லி, ஏற்கனவே இருக்கின்ற தொழிற்சாலைகளை விரிவுபடுத்தி அந்த யூரியாவோ இல்லை அதர் ஃபெர்டிலைசர்ஸ் செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களாக மாற்றலாமே. இந்தியா இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி இருந்தாங்க தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும். குரூடாயிலே வெளியிலேருந்து வாங்க வேண்டாம், நம்ம இதுலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோலார் எனர்ஜியை வளர்க்கலாம். மரபுசாரா எரிசக்தியை நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். மரபுசாரா எரிசக்தியை நம்ம உற்பத்தி பண்ணும்போது நம்ம நாட்டிலேயே நம்ம தன்னிறைவு அடைவோம். அப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வாங்குகின்ற க்ரூடாயினுடைய அளவு கம்மியாகும், இங்கே இருக்கின்ற பொருளாதாரம் உயரும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், உயருமா உயராதான்? இவ்வாறு ஒரு சின்ன விறகு அடுப்பு கல்ச்சர் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுனால எங்கெங்கே இடம் இருக்கோ, எங்கெங்கே நிலம் இருக்கோ எல்லா இடத்துலையும் கல்டிவேட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு செடி மரங்க, அதாவது தண்ணியை அதிகம் உறிஞ்சாத மரம் செடி கொடைகளை வளர்த்து கமர்ஷியலுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கமர்ஷியலுக்கு கேஸ் கிடையாதுப்பா, லோக்கலுக்கு தான் கேஸு, டொமஸ்டிக்கு தான் கேஸு. நீங்கள் வச்சு பெரிய சிமினி வச்சு நீங்கள் இது பண்ணி அந்த புகையெல்லாம் வெளியே விட்டுங்க. இன்னொன்று வந்து பொல்யூட் ஆகாதது விறகு எரிப்பதனால் வருகின்ற புகை வந்து ரொம்ப பொல்யூட் கிடையாது. நீங்கள் அதர் கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது வருகின்ற புகையை விட விறகு அடுப்போ இல்லை அதர் நேச்சுரல் ப்ராடக்டில் இருந்து வருகின்ற புகை
ரொம்ப கம்மி தான். அது வந்து ரொம்ப பொல்யூட் ஆகாது. இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு தி ஹியூமன் பாடிஸ். ஏன்னா அந்த மாதிரி தானே இருந்தது இதுக்கு முன்னாடி. ஸோ இதை வளர்க்கலாம். இதனால் வேலைவாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் உயரும், இந்தியா ஒரு வருடத்தில் வல்லரசு நாடாக மாறும் என்று கூறி என் காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.